Okay, next example. Mr. Y, aged 40 years, paid a medical insurance premium of 22,000 during the previous year 23-24. யாருக்கு கொடுத்துருக்காங்க? For his health and spouse dependent children. மொத்தம் 3 பேருக்கும் சேர்த்து 22,000 ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் லெட்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் பி. ஓகே, நெக்ஸ்ட். ஆல்சோ பெய்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 33,000 டியூரிங் த இயர். இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆன் ஹிஸ் மதர், ஏஜ் 67 இயர்ஸ். அப்படின்னாலே அவங்க வந்து சீனியர் சிட்டிசன், இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் ஹூ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் தான் டிபெண்ட்டாக இருக்கணும், பேரண்ட்ஸ் டிபெண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னு இன்கம் டேக்ஸ் சொல்லலை. ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். நெக்ஸ்ட், ஹி இன்கர்டு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 20,000 ஆன் ஹிஸ் ஃபாதர். அவங்க ஃபாதருக்கு அவங்க வந்து 71 இயர்ஸ். ஸோ இவரும் வந்து சீனியர் சிட்டிசன் தான். ஓகேவா? இப்போது 2 பேரும், பேரண்ட்ஸுங்கிற 2 பேரும் சீனியர் சிட்டிசன், அந்த அசசி மட்டும் சீனியர் சிட்டிசன் கிடையாது. ஓகேவா? ஸோ 2 டேப்லெட் காலம் வரும். இந்த இது கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அந்த எக்ஸாம்பிளில். இப்போது அதுக்கு ஒரு சம். ஆனால் இவருக்கு என்ன ஆச்சு? ஹூ இஸ் நாட் கவர்டு மெடிக்ளைம் பாலிசி. ஓகே, இவங்களுக்கு வந்து பாலிசி எடுக்கலை, ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆயிருக்கு. அவரும் வந்து நாட் டிபெண்ட். ஃபாதர் இஸ் ஆல்சோ நாட் டிபெண்ட். நெக்ஸ்ட், ஹீ கான்ட்ரிபியூட்டட் 6,000. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டிடக்ஷன் அலோவபிள் கம்ப்யூட் அண்டர் செக்ஷன் 80D. ஓகே, இப்போ அவங்க வந்து நார்மல் ப்ரொவிஷன் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா டிடக்ஷன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிடக்ஷன் அலோவபிள் அண்டர் செக்ஷன் 80D அசஸ்மெண்ட் 24-25. ஆனால் இதில் அண்டர் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் எப்போயுமே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலி பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் காலம் வந்து எவ்வளோ வந்து பர்மிசபிள் டிடக்ஷன் அதை பார்க்கணும் 80Dயில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஹெல்த் யாருக்கு ஒன்று, அவங்களுக்கு ஸ்பவுஸ்க்கு டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு எவ்வளோ? 20,000 ருபீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் இல்லை, அதை ஃபஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, மிஸ்டர் ஒய் ஏஜ்டு 40 இயர்ஸ், அவர் என்ன இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எவ்வளோ கொஷினை கொடுத்துருக்காங்க? 22,000. அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க 33,000. யாருக்கு? மதர். எவ்வளோ ஏஜ்? 67. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? 33,000 ருபீஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கேட்டகரி எழுதிக்கோங்க. ஃபார் பேரண்ட்ஸ் ஆஃப் ஒய் போத் ஆர் சீனியர் சிட்டிசன் அபவ் 60 இயர்ஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் பே பண்ணது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் மதர் ஏஜ் 67 இயர்ஸ் எவ்வளோ? 33,000. அதை எழுதியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த லைன். ஹீ இன்கர்டு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு. யாருக்கு? ஃபாதருக்கு 71 இயர்ஸ் 20,000 ருபீஸ். அவங்களுக்கு பாலிசி கவர் ஆகலை, அதனால மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இங்கே வந்து இன்கம் டேக்ஸ்க்காக இங்கே ஷோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதை எழுதிக்கோங்க. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு யாருக்கு? ஃபாதருக்கு. ஆனால் அவருக்கு வந்து பாலிசி கவர் ஆகலை. எவ்வளோ? 20,000 ருபீஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க 6,000 ருபீஸ். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஓகே, அதை ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எழுதிக்கோங்க. எப்போவுமே கான்ட்ரிபியூஷனாலே ஃபஸ்ட் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு எவ்வளோ? 6,000. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து கேல்குலேஷன் பார்த்துட்டு போகலாம். எவ்வளோ மேக்ஸிமம் பர்மிஷனல் டிடக்ஷன் எல்லாமே. ஆக்சுவலி எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் கேட்டகரியில் 22,000 + 6,000 28,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அசசி வந்து லெஸ் தென் 60 இயர்ஸாக இருந்தாங்கன்னா ஒன்லி 25,000 தான் வந்து அலவுட். ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் மேக்ஸிமம் பர்மிஷனல் டிடக்ஷன் 25,000. நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக பார்த்தோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆக்சுவலி எப்படி பண்ணாலும் உங்களுக்கு லிமிட் வந்து தாண்டக்கூடாது. அவ்வளோதான். ப்ரெசன்டேஷன் எப்படி வேணால் இருக்கட்டும், பட் லிமிட் ஷுட் பி த சேம். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. பட் ரெஸ்ட்ரிக்டட் டு 25,000 ருபீஸ் ஒன்லி. இப்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அதையும் பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ? அவங்களோட மதருக்கு வந்து ப்ரீமியம் கவர் ஆகிருக்கு 33,000. ஃபாதருக்கு வந்து
பாலிசி கவர் ஆகலை, அதனால மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு. அது வந்து 20,000. டோட்டலாக வந்து 53,000 வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. பட் இன்கம் டேக்ஸில் வந்து எவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா 50,000 மட்டும்தான். அப்போது டோட்டலாக வந்து அசசி வந்து எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி அதில் வந்து 25,000 ப்ளஸ் செகண்ட் கேட்டகரி, அதாவது பேரண்ட்ஸ்க்கு இன்கராக இருக்கிற கேட்டகரியில் எவ்வளோ வந்து பேரண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் 50,000 ருபீஸ். ஸோ டோட்டலாக 75,000 வந்து மிஸ்டர் ஒய் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80D. ஓகேவா? தேங்க்யூ.